Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஈவினிங் டைம் நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் தான் பார்க்க போறோம். And மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் was too good and நல்ல தூக்கம். நித்தி பார்த்தாலே தெரியும் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த vlog ஆல்ரெடி நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. டைம் 5:36 ஆக போகுது. இன்னும் வெளிச்சம் இருக்கு வெளியில. இப்பமே கொஞ்சம் வெளியில போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா டின்னர் தெரியல பசி பெருசா எதுவும் இல்லை வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பயங்கர க்ரௌடடா தான் இருக்கு இன்னைக்கு அண்ட் இப்போ ஸ்பெஷலி ஈவினிங் டைம்ல லேக் கிட்ட ரொம்ப க்ரௌட் இருக்கும் அதை ஜஸ்ட் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்க பார்க்கலாம் ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு வரலாம் எங்க வீட்டில் வீடியோ எடுக்க முடியல தான் பின்னாடி ஹாரன் சவுண்ட் தான் பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா ஸ்டே பண்ற ஹோட்டல் ரூம்லயே அதே நிலைமையா தான் இருக்கு என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஏன்னா நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன் சரி கிளம்புவோம் குளிருக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன் முன்னாடி ஸ்பெஷலி என்னென்னா நம்ம ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இப்போது ட்ராவல் இங்கே ரொம்ப கம்மியாயிருச்சு ட்ரெயினில் எஸ்பெஷலி ரொம்ப நாள் கழித்து வேர் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இயர்ஸ் பழைய வின்டர் கிளாத்ஸ் வின்டர் டாப்னு சொல்லலாம் ஸோ இதை வேர் பண்ணோன்னா எனக்கு பழைய ஞாபகங்கள் பயங்கரமாக வருது அண்ட் இதோட கிளம்பும் குளிராது இன்னைக்கு ஃபுல் ப்ரிகாஷனோட இருந்திருக்கேன் இந்த டூ வீலர்ல போறது இன்னும் கஷ்டம் இல்ல அம்மா காத்து பயங்கரமா அடிக்குது நம்ம ஒரு டீ கடை எப்பவும் குடிப்போம் அந்த கடையில தேடி நடந்து போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இங்க நம்ம கொடைக்கானல்ல பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அதனால சின்ன 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்லாம் கிடைக்காது இந்த 5 லிட்டர் தான் அதையே இந்த அண்ணா பயங்கர கிரியேட்டிவா ஆக்கி வச்சிருக்காங்க அதை கட் பண்ணி அதுக்கு ஒரு பெயிண்டிங் கொடுத்து ஒயிட் கலர்ல அண்ட் எல்லா ப்ரோட்டன்ஸும் வச்சிருக்காங்க சூப்பர்ல போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு பாத்தீங்களா காய்கறி சந்தை லுக்கு சூப்பருங்க இன்னும் ஒர்க் முடியல இன்னும் ஓடுது அந்த வண்டி இல்ல லேக்கு கிட்ட கூட்டத்தை பார்த்தீங்களா நடந்தே லேக்கு கிட்ட சரி லேக்குகளை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு பயங்கர கூட்டங்க நானும் ஓரளவுக்கு இருக்குன்னு பார்த்தேன் ஆனா சூப்பராகவே இருக்கு 6 o'clock ஆகுது மணி இந்த என்ஜாய்மெண்ட்காக தான் வந்தது நாங்க லேக்ல வர வண்டில பேக்கோட விலையை கேட்டு ஷாக் ஆயிட்டேன் விலை வந்து 1250 வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் குளிர ஆரம்பிக்குதே இந்த கடை ஹாட் சாக்லேட்காக தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்தது ஆர்டர் பண்ணியாச்சு வெயிட்டிங் ஃபார் ஃபுட் இந்த டைமில் இந்த சைடில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க இருட்டாச்சு ஆனால் யாரும் ஹோட்டல் ரூமுக்கோ ஸ்டேக்கு போன மாதிரி தெரியல நாளைக்கு இப்படிதான் இருக்கும் வீக்கெண்ட் பொதுவாகவே இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சூடு சாக்லேட் சூப்பர் இந்த ஹாட் சாக்லேட் அரைச்சிக்க முடியாது சூடு ரேஞ்சு
இது ஓகேவா? டீ வந்துட்டு ஸ்டூ குட்ங்க, பயங்கர டேஸ்ட். ஹாட் சாக்லேட் முடிச்சுட்டு வந்த வழியாவே ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். இப்படி மேலே ஏறினா போதில்லமா? எஸ். ஓகே தம்பி, சைக்கிள் பயங்கரமா வருது. அடுத்தடுத்து பார்ப்போம். ஜிபே தான் எல்லா இடத்துல அக்செப்ட் ஆகுது. இப்போ நாங்கள் மேப்பு போட்டு போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தி ராயல் டிபேட் மோமோஸ் சாப்பிட 4 minutes நடக்கணும். Then we will reach the place. கரெக்டு, சண்டே மார்க்கெட் ரோடில் தான் இருக்குது. கரெக்டாக தான் போகிறோன்னு நினைக்கிறேன். 1 minute. பட் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டமாக தெரிஞ்ச மாதிரி இல்லையா மக்கா? ஆமாம், 1 minute இருக்கு. தெரியுதா இது 1 minute? ரெட் அண்ட் இதுல ஒரு போர்டு தெரியலாமா? அது இருக்குமோ? ரெஸ்டாரண்ட் இருக்கு. முன்சீஸ் கூடயா? இந்த அளவுக்கு ரோடு மோசமா இருக்கையா? இங்க இவ்வளவு ரெஸ்டாரண்ட் வந்துட்டா? சில்லிஸ் முன்னாடி இருக்கே. அப்படியா? ஆனா ஒருத்தருமே இல்லையா? இல்ல, 2 ஃபேமிலி இருக்கு. சூப்பர். தி ராயல் டிபேட் தான் நம்ம போகணும். எடுங்க பாருங்க. இன்னும் 20 ஸ்டெப்ஸ் காட்டுதே. இங்க எது இருக்கோ? மாடியில் இருக்கு, படி ஏறி போகணும். இந்த நம்ம தனிஷ் டிஸ்பிளே பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. இப்படி போகலாமா? போகலாம் வழி இருக்கு. ஏறுங்க படி. கண்டுபிடிச்சி வந்துட்டோம். சிக்கன் 65 கறி, பீஃப், கார்லிக் சிக்கன், சில்லி சிக்கன். Thank you. ஓகே, இன்னொரு ஃபோல்டு இருக்கா? எனக்கு மோமோஸ் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஏம்மா? அதுதான் சாப்பிடுவேன், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். வரைக்கும் இங்கே க்ரௌட் இல்லை. நாங்கள் ஏர்லியராக வந்துட்டோம். டின்னருக்கு 7 o'clock தான் ஆகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி இதுமாரி போக க்ரௌட் வரலாம். நான் வெஜ் மோமோஸ் தான் கேட்டிருக்கேன். ஸ்டீம் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரைட் ரெண்டுமே கேட்டிருக்கேன். அவங்க சூப் மட்டும் போதுன்ட்டாங்க. போதுமா சூப் மட்டும்? சரி. வெஜ் மோமோஸ் வந்தாச்சு. தி ராயல் டிபேத்தில் உள்ளது. உங்கள் சூப் வந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம். சாச்சா வேண்டாம். அப்போ எடுங்க. நான் எது எடுக்கேன்னு பார்த்தீங்களா? ஃப்ரைடு. என்னது? வருவியா? யாரோ சொன்ன வருவியா? இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது ஓகே தாங்க. ஆஹா ஓஹோங்கிற மாதிரிலாம் இல்லை. மேபி வெஜ் ஆர்டர் பண்ணதுனால அப்படி ஃபீல் ஆகலாம்.
அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரிஜின் இதுதான். நம்மளுக்கு அதில் ஸ்டஃபிங் வேறு வேறு எங்கே என்ஹான்ஸ் பண்ணி மகாராஷ்டிராவில் அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஃப்ளேவர் அடிஷன்லாம் போட்டு கொடுக்குறதுனால அங்கே இருக்க நல்லாயிருக்கு. இது ஆனால் இல்லை வரப்பில்லை மைதா மாவுக்குள்ள கொஞ்சோல முட்டைக்கோசையும் கேரட்டையும் வச்சு கொடுத்துருக்காங்க. தி ராயல் டிபேட் எப்படி இருந்தது தங்கம்? இதுதான் செலவு. 320 ஆச்சு. ஆனால் சாப்பிட்ட மாதிரியே இல்லை. இப்போ நான் என்னென்னா அடுத்து இம்ரான் வந்திருக்கோம் பரோட்டா சாப்பிட்லாம் சொல்லிட்டு. அவங்க பரோட்டா சாப்பிடுவாங்க, பட் நான் கொஞ்சம் கூட உட்காந்து கம்பெனி கொடுக்கலான்னு இருக்கிறேன். வேஸ்ட்டு பண்ண பெரிய தப்பு. என்னை திட்ட முடிச்சல இல்லைன்னா கேமரா ஆன் பண்ணிடுறேன், அதனால திட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ சொல்லு பார்ப்போம் கொஞ்சம். இதுதான் என்னுடைய காம்பினேஷன், பரோட்டா வித் சாம்பார். சாப்பிட்டு வந்து ஹோட்டல் ரூமுக்கு வெளியில் உட்காந்துருக்கோம். அடுத்து என்னது தான் ஒரு காஃபியோ டீயோ கேட்டேன். மனது இருந்தால் ஒரு காஃபியோ டீயோ வாங்கி தாங்கும். இந்த டிஸ்போசபிள் கப்பு இல்லை, அண்ட் அந்த நார்மல் கப் என்னமோ எனக்கு குடிக்க ஒரு மாதிரி இருக்கா, அதான் போகுது. அப்படி பயங்கர எனக்கு பயங்கரமாக ஸ்வீட்ஸ் இருக்கேன். டிஸ்போசபிள் கப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு காஃபிக்கு கொஞ்ச நேரமாக சுற்றிட்டு இருக்கிறோம் கொடைக்கானலில், கிடைக்க மாட்டேங்குது. இதே மாதிரி தான் டிஸ்போசபிள் கப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரேலியா போனோம் நேற்று. 100 ரூபா 2 காஃபிக்கு. நான் அதான் சொன்னேன், ஒரு காஃபி ஒரு டீக்கு கரெக்ட் அப்படி சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு ஜூனியர் கூப்பனை போகலான்னு வந்திருக்கோம், பார்ப்போம். அங்கேயும் எனக்கு ஒரு காஃபி கிடைக்கல. எனக்கு ஒரு டிஸ்போசபிள் கப்பு இல்லாமல் ரெகுலர் கப்பு தந்தாங்களா, எனக்கு அதை பார்த்தோன்னே பிடிக்கல. ஏதோ ஒரு இதில் மைண்டு செட் ஆயிடுச்சு, நல்லா இல்லை க்ளீனாக இல்லைன்னு. அதனால தான் டிஸ்போசபிள் தேடிட்டுருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. லாஸ்ட்டில் ஆப்ஷன் அரௌண்டில் வந்து நிற்கிது. கிட்டியது எனக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம். நேற்று அளவுக்கு எனக்கு குளிர் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. டெம்பரேச்சர் பாருங்க தான் 17 தான், பட் நேற்று ரொம்ப பயங்கர குளிராக இருந்தது. பட் இன்னைக்கு மேனேஜபிள். மேபி இந்த அவுட்ஃபிட்டான்னு தெரியல, அதனால தான் தைரியமாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு வேணுமா? பேக் டு ஹோட்டல் ரூம். ஸோ இன்னைக்குள்ள டே நல்லபடியாக முடிஞ்சது. இன்னைக்குள்ள ஈவினிங்கும் நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். என்னமோ ரொம்ப சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும்தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன்னா ஃபஸ்ட்டு மோமோஸ் போனோம், கொடுமையாக இருந்தது. அதுக்கு 180 ருபீஸ் வந்து ரொம்ப அதிகங்க. மேபி சிக்கன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் வெஜிடேரியன் மோமோஸ் ப்ளீஸ் வாங்கிடாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பரோட்டா, எனக்கு பரோட்டா சாப்பிடவே மாட்டேன், இருந்தாலும் இது வேறு ஆப்ஷன் இல்லையேன்னு அதை சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம். டீ காஃபி தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. மணி 9:30 ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போக மாட்டோம், வந்தாலும் ஹோட்டல் ரூம் வந்தாச்சு. அண்ட் மூவி ஏதோ ஒரு மூவி ஓடிட்டுருக்கு, அதை பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு சண்டே. ஸோ சண்டே என்ன பிளான் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா சைட் சீனுக்கு போகணுன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும், ஆனால் அதையும் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கே மாதிரி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி கவர் பண்ணிடலாம். பார்ப்போம். ஏதோ ஒரு நான் ரியலிஸ்டிக் மூவி ஓடிட்டுருக்கு. கப்பல்லாம் என்னது, கப்பலில் ஏதோ ஓட்ட வழியாலாம் உள்ளே வராங்க, நம்புற மாதிரியே இல்லை. சரி ஓகே பார்ப்போம், வேறு வழி இல்லையே, பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ ரொம்ப திங்ஸ் ப்ராடக்ட்ஸ் கேரி பண்ணலை. என்னுடைய மேக்கப் ரிமூவிங்க்கு நான் இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ஒரு வெட் வைப்ஸ் தான், ஜோடியோவில் வாங்கினது. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், லிப் பாம், அண்ட் இந்த டோனரும் கேரி பண்ணேன். நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். எஸ்,
ரொம்ப சிம்பிளான நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். இதோட இந்த vlog எண்ட் பண்றேன். Thank you so much for watching my videos. Bye bye.